அதாவது பணியை முறையாக செய்கிறோமா செய்யலை என்பதுதான் அந்த பிரச்சனை. அது எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு 5 விதமான அடிமைகள் அடிப்படையில் சொல்லலாம். அதில் ஒரு விதம் நான் சொன்ன மாதிரி உலகத்தில் வரும் சுகங்களை தேடி போகும் அடிமை, அதனால் அவர் கடமையை செய்யாதவர். மற்றொரு விதம் என்று எஜமானனின் வயலுக்கு போய் வேலை கரெக்டாக பார்க்குற அடிமை, வேலையை மட்டும் இவர் செய்வார், அதற்கு மேலே ஏதாவது தேவைன்னா அவர் செய்ய மாட்டார், அப்படி ஒரு அடிமை. அவர் என்ன அப்படின்னா, இப்போ வேலை செஞ்சிட்ருக்காரு, ஒரு பக்கத்து வயலுக்காரன் இந்த வயலில் ஏதோ ஒன்று களையை விதைக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். அப்போ இந்த அடிமை என்ன செய்யணும்? முதலாளியுடைய உத்தரவு இல்லாமலேயே இந்த எதிரியை அடித்து விரட்ட வேண்டும். ஆனால் இந்த கடமையை செய்யும் அடிமை என்ன செய்கிறான்? என்ன உழுது விட தானே சொன்னார், நான் இவனை அடிக்கிறதில்ல, என் வேலை இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு உழுதுட்டு இருந்தால் இவர் அந்த எஜமானிடம் அன்பு வைத்திருக்கிறாரா? இப்போ பாருங்கள், அன்பு. இப்போ அந்த பணியெல்லாம் என்னத்துக்கு சொல்கிறாருன்னா, நீ செய்த அந்த அடிமை செய்த பணியின் அடிப்படையில் அவனை தேர்ந்தெடுக்கவில்லை, அவன் எஜமானனிடம் காட்டிய அன்பின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார். அதனால் இப்போ நான் அந்த வகையெல்லாம் சொல்லிட்டு வரேன்ல, அதில் நீங்கள் அந்த அன்பு இருக்கா இல்லையாங்கிறத கவனிக்கணும். முதல்ல சுகபோகம் அப்படின்னா வாழ்வில் வரும் இன்பங்களை தேடி போகக்கூடியவர்கள், செல்வ மாயை, உலக கவலை, இதெல்லாம் தேடி போகக்கூடியவர்கள்னா கடமையை செய்யாதவர்கள். அப்போ கடமையை செய்யலை, ஒருத்தன் வயலுக்கு போகிறான், அவன் அது இவன் வயலுக்கே போகல அப்படின்னு அர்த்தம். அப்போ வயலுக்கு முதலாளி வயலுக்கு போகணும் கட்டளையிட்டு அனுப்புகிறார், பணித்தார். இவன் வயலுக்கே போகல அப்படின்னா என்ன ஆகுது? அவன் எஜமானனை நேசிக்கிறானா? இவன் நேசிக்காதவன். அப்போ அவன் செயலில் என்ன தெரியுது? அவன் உறவு கேட்கலை, எஜமானனை நேசிக்கலை என்பது வெளிப்பட்டு விடுகிறது. ஆனால் அதே வயலுக்கு போயிட்டா உடனே கொடுக்கணுமானா கிடையாது. அதான் இங்கே இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதான் 2வது வகை பார்த்தோம். என்னென்னா, கடமையை செய்கிறான் ஆனால் எதிரியை பற்றி கவலைப்படல. அப்போ அதில் என்ன ஆகுது? வேலையை செஞ்சதுக்கு இது இல்லை, எதிரியை பற்றி கவலைப்பட்டு எஜமானனுக்காக போராடினால் அவன் எஜமானனை நேசிக்கிறான். இப்போ அருட்பணியாளர்களுக்கு இதை சொல்கிறேன், இதை ஒப்பிட்டு இது அந்த இடம் பொருந்தும். இந்த கேள்வி கேட்ட நபருக்கு குறிப்பாக என்ன பொருந்தும் என்றால், அருட்பணியாளர்கள் திருச்சபைக்கு தான் வேலை செய்கிறாங்க, அதில் எந்த டப்பும் இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் திருச்சபையில் பணிபுரியும் போது எதிரி வரான், உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுங்க, இல்லாட்டி பிரேஸ் லாட் சொல்கிறோம் வரான், பெந்தோஸ் பாட்டு பாடுறோம் வரான். அப்போ என்ன செய்யணும்? அந்த எதிரியை அடித்து விரட்ட வேண்டும். அது கடவுள் நம்மள்கிட்ட கூப்பிட்டு பைபிளில் சொல்ல மாட்டார், இந்த பாட்டு பாடுவாங்க விரட்டி விடுன்னு சொல்லக்கூடாது. அது உணர்வின் அடிப்படையில் வர வேண்டும். எந்த உணர்வு அடிப்படையில்? அன்பு, கடவுள் இடத்தில் உள்ள அன்பு. அந்த உணர்வுன்னா வாசிக்கிறேன், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் தான் இருந்தாலும் பரவாயில்ல. ரோமையர் 10:3 போகிறோம், அந்த இடத்தை வாசிக்கிறேன். அன்பு என்றால் என்ன? அது அது நீங்கள் தெரிஞ்சுக்கிற நல்லது தான். அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புஆக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக முயன்றார்கள். ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. புரியுதா? அன்பு கடவுளின் செயல்முறை. இங்கே எஜமானனின் கட்டளை, அதாவது எஜமானன் ஒரு செயல்முறை கொடுத்திருக்கிறான், நீ இன்னது போய் செஞ்சுட்டு வா என்று சொல்லி விடும்பொழுது அந்த செயலை நான் செய்யவில்லை அப்படின்னா என்னாவது? கடவுள் இடத்துல அன்பு இல்லை. அப்போ அதே இது ஒருத்தர் வரான், எதிரி யாருன்னா கடவுளின் செயல்முறைக்கு நம்மை உட்படுத்த விடாமல் என்ன செய்கிறான்? அதை சொந்த கருத்துனால வாய்ச்சோம் இல்லையா 2779 அந்த அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. ஏன் உட்படுத்தவில்லை என்றால், அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக முயன்றார்கள். கடவுள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, இந்த அடிமையிட்ட நீ போய் வயலில் உழுதுட்டு வா, இல்லை மந்தையை மேய்த்து விட்டு வா. மந்தையை வைத்து சொல்ல வேண்டும் என்றால், எதிரி யார் என்றால் ஆடை திருட வருகிறான். மந்தையை மேய்ப்பவன் என்ன செய்ய வேண்டும்? ஆடு திருட்டு போகாமல் பாதுகாத்தால் தான் அவன் மேய்ப்பு பணி கரெக்டாக செய்தான் என்று பொருள். அப்போ அந்த மேய்ப்பு பணியில் இருக்கும் பொழுது ஆடை திருட எதிரி வருகிறான்.
ஆடு திருடும் பொழுது நான் அவனோடு சண்டை போடுவது என் பணி இல்லை என்று ஒதுங்கினால் அந்த நபரிடம் அந்த அன்பு இருக்கிறதா? ஆனால் அங்கே சொல்லப்படாமலே ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் என்றால், குறிப்பாக மேய்ப்பர்களுக்கு, அர்ப்பணி செய்பவர்களுக்கு, அதான் அவர்களாம் மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பர்களுக்கு என்ன பணி என்றால், ஆடுகளை பேணி காக்க வேண்டும். சரியா? இதில் உள்ள மந்தையை மேய்த்து விட்டு வர வேண்டும். மேய்த்து விட்டு தானே சொல்லியிருக்கு. நான் திருட்டு போகிறதெல்லாம் தடுக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் வாதாடினால் அவர் கடவுளிடத்தில் அன்பில்லாதவராக மாறிவிடுகிறார். ஆனால் திருடு எங்கே போகிறது, எப்படி போகிறது, ஓனாய் எதுவும் ஆடு வேஷத்தில் வந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கலைன்னா அந்த பணியை நாம் செய்யவில்லை. அந்த பணியை செய்யலைன்னா இங்கே எப்படி அவர் மேஜையில் இடம் கேட்க முடியும்? அவரோட பந்தியில் அமர்வதற்கு எப்படி இடம் கேட்க முடியும்? அது மாதிரி தான் நீங்கள் வீடெல்லாம் விட்டுட்டு வந்ததெல்லாம் உண்மைதான். பட் இங்கே பணி செய்யும்போது எதிரியை கோட்டை விட்டீங்களே, நீங்களே பிரைஸ்லாட் சொல்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள்னா அந்த அருட்பணியாளர்கள் அநேகர், ஒரு சிலர் தானே இதை கண்டுபிடிக்கிறீங்க. மற்ற அநேகர் என்ன செய்கிறார்கள், முந்திக்கிட்டு முதல்ல பிரேசலாட் சொல்கிறது இவங்க தான். பிரேசலாட் 2 யோவான் 11 பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேசலாட்டில் என்ன தப்பு இருக்குன்னு. ஒருத்தரை வாழ்த்தும் போது அவர் நம்பிக்கையில் இல்லாதவரை நாம் வாழ்த்தி விட்டால் அந்த நம்பிக்கை இல்லாமை என்ற அந்த தீச்சல் அதில் நானும் பங்கெடுக்கிறேன் என்று அதில் சொல்லப்படுகிறது. அப்போ இது போன்ற தீச்செயலை கடவுளுக்கு எதிராக செய்ய தயாராக இருக்கும் ஒருவர் எப்படி நான் கடமையை ஒழுங்காக செய்த அடிமை என்று சொல்ல முடியும்? நீங்கள் செவ்வனை முறையாக கடமையை செய்திருந்தால் கூட அவர் என்ன செய்ய சொல்கிறார்னா, நானோ பயனற்ற அடிமை, என் கடமையை தான் செய்தேன் என்று சொல்கிறார். அப்போ நான் ஒழுங்காகவே பணி செய்யலை, கடவுளுக்கு எதிராக பணி செஞ்சுட்டு போகிறேன். அப்போ என்னோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதை நான் மன வருத்தப்பட வேண்டும். 3வது ஒரு அடிமை இருக்கிறது. அது என்னன்னா, எதிரி வயலுக்கு போகும் அடிமை. எதிரி வயலுக்கு போயிடுறாங்க, எங்கே வேலை செஞ்சு உதவி கொடுக்க, அதாவது எதிரியுடைய மந்தையை மேய்க்க போகிறார்கள். இவர்கள்லாம் யார்? மற்ற நம்பிக்கை உடையவர்கள். அதுபோல் இப்போ 4வது என்னன்னா, அந்த எதிரியாகவே இருப்பவர்கள், அதாவது எஜமானனே கொலை செய்ய பார்க்கிறான் ஒரு அடிமை, அவனை எங்கே தத்தெடுப்பாரா? அது மாதிரி இருக்கிறது அல்லவா? அதனால் இந்த இடம் உங்களுக்கு நீதி புரியும் என்று நினைக்கிறேன்.